ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஜம்பான் பின்னாடி மண்ணு சார் வெயிட் ஜாஸ்தி இருந்தால் அப்படி போயிடும் சார் ஒரே ஒரு ஃபோட்டோ சார் அப்படியே 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 போன உடனே அந்தோணி சார் மகாலட்சுமி குமாரி சந்திரா கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட சேதங்கள், உயிரிழப்புகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அறிவுரை வழங்கி எங்களுடைய பணிகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக அரசினுடைய செயலாளர் பிரத்யேக செயலாளர் ஒருவரை அனுப்பி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறைகளின் சார்பில் சிறப்பான பணிகளை மேற்கொண்டு உரிய நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறோம். இதுவரை 17 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன, முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. 275 பேர் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் நல்ல உணவும் நல்ல மருத்துவ வசதியும் கிடைப்பதற்கு அரசின் சார்பில் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல பயிர் சேதங்களை அளவீடு செய்து அதற்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. குடிநீர் மின்சாரம் இன்றைக்கு இரவு 10 மணிக்குள் மீண்டும் மின் இணைப்பு தருவதற்கும் குடிநீர் சப்ளை வழங்குவதற்கும் நகராட்சித்துறையும் மின்சாரத்துறையும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. சில இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்திருந்து அவைகளை தூரத்து கிராமங்களில் இருக்கின்ற கிராமங்களுக்கு மின்சாரம் தருவதில் இன்னும் ஒரு நாள் சுணக்கம் ஏற்படலாம். அந்த பணிகளையும் விரைவாக செய்து முடிக்க சிறப்பு செயல்களை எல்லாம் செய்வதற்கு அந்தந்த துறைகளின் சார்பில் வேலைகள் முடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பிறகும் கனமழை வந்தாலும் அந்த கனமழையை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா திட்டங்களையும் செயல்முறைகளையும் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் விவாதித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதே போல மாநில பேரிடர் ஆணையம் ஆகியவற்றிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். எனவே எப்படிப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அரசு செயலாளர் அவர்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு எந்த விதமான பயமும் பீதியும் தேவையில்லை. அரசு உங்களோடு இருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலுமோ அல்லது அரசு செயலாளர் இடத்திலுமோ அல்லது எங்களிடத்திலுமே தொடர்ந்து தொலைபேசியில் நிலவரத்தை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீலகிரி மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். அரசு உங்களோடு இருக்கிறது.
எலக்ட்ரிசிட்டி மெட்டீரியல் ஃபுல்லா வந்துருச்சு, மென் பவர் வந்துருச்சு. இன்னைக்குள்ள எல்லாம் நல்ல வேலை வேகமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குள்ள அதை சொல்றேன். வந்துட்டாங்க மெட்டீரியல் வந்துட்டாங்க, மென் பவர் வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. காட்டுக்குள்ள ஒன்றாக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா லைன் இழுக்கிறது போடுறதுதான் தட்பவெப்பநிலை ஒத்துக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான். ரொம்ப ரிமோட் ஏரியாஸ் தான். மற்றபடி டவுன்ல இமிடியேட்டா இட் வில் பி ரெஸ்டோர்ட் டுடே இட்ஸ். இல்ல ரெடியா இருக்காங்க. மெட்டீரியல் பத்தலனா தான் இப்போக்கி ஒண்ணு வேண்டியதுன்னு சொல்றாரு டி. இப்பதான் மீட்டிங் முடிச்சோம். 9 டீம்ஸ் இருக்காங்க. மேட்டுப்பாளையத்துல, திருப்பூர்ல ரெடியா வச்சிருக்கோம். தேவைன்னா வருவோம். ஏன்னா இன்னைக்கு திரும்ப ரெட் அலர்ட் கொடுத்துட்டதுனால எவ்ரிதிங் வில் பி ரெடி. நம்ம வந்து என்ன இதுக்கு 2009 வந்ததை விட இது வரப்போறது இல்ல. 10ல அப்பவும் நான் தான் கேப்பியா இருந்தேன். அதனால 2010 எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் வந்தா என்ன பண்ணுமோ அதையெல்லாம் இப்ப சிஸ்டம் ரெடியா வச்சிருக்கோம். இந்த சாலையோர மரங்கள்ல வந்து அபாயகர மரங்கள் வந்து ஏற்கனவே கணக்கு எடுத்தாங்க. பட் எதுவும் இன்னும் வெட்டல. அதுக்கு ஏதாச்சும் இல்லையா? வருஷம் வெட்டிட்டு இருக்கோம். அது வந்துங்க எப்பவுமே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது மழை வருதோ இல்லையோ டேஞ்சர் ஒவ்வொரு வருஷமும் எனுமரேட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். ப்ராசஸ் தான். இப்ப அடிச்ச காத்துல திரும்ப ஒரு டேஞ்சரஸ் இருந்ததுனாக்கா திரும்ப ஒரு அசஸ்மெண்ட் நடக்கும். சரி, இப்போ நீங்க ஆய்வு பண்ணுங்க. அந்த இடத்துல படிக்க நல்லா வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ சாயங்காலம் போய் கூடலூர் கேம்ப் பார்க்குறோம். அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோம். தேவைப்பட்டா நம்ம திரும்ப இங்கே தான் இருப்போம். நன்றி. நின்னா போதும் இருக்குது.